ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Nokia 2660 Flip. ஸோ இது ரீசெண்டாக நோக்கியானால லான்ச் செய்யப்பட்ட ஒரு மொபைல். ஸோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஃபீச்சர் ஃபோனில் இந்த ஒரு ஃபிளிப் மாடல் வந்து நோக்கியா லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த வீடியோவில் நம்ம இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல இன்டர்னல் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 2.8 இன்ச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஸ்கிரீன் வந்து 1.77 இன்ச். இதுல வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் பட்டன்ஸ் இருக்கு வித் பேக் லைட். பேட்டரி பாத்தீங்கன்னா 1450 mAh பேட்டரி. இதுல சவுண்ட் வந்து நல்லா லவுடா இருக்குன்னு போட்டிருக்காங்க. எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் பட்டன் ஒன்று இருக்குன்னு போட்டிருக்காங்க. வேற இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹியரிங் எய்ட் கம்பேட்டபிள், டியூயல் 4G VoLTE, VGA கேமரா வித் ஃபிளாஷ் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. ஆனா அதுக்கு என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி போடல. மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் இருக்கு, MP3 பிளேயர், FM ரேடியோ, வயர்லெஸ் அண்ட் வயர்டு ரெண்டுல எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ USB சார்ஜிங், கேம்ஸ் இருக்கு. சரி, வாங்க இதை நம்ம பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பேட்டரி இருக்கு, சார்ஜர் மற்றும் குவிக் கைடு. ஸோ இது அந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கில் வரக்கூடிய கான்டென்ட்ஸ். பேட்டரி பார்த்தீங்கன்னா 1450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜர். சரி, இந்த ஃபோனுடைய பிசிக்கல் ஓவர்வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. ஃபோனுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்கு, LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே நோக்கியா பிராண்டிங் இங்க இருக்கு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு மைக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மாதிரி தெரியுது. சைடில் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இங்க இருக்கு. சார்ஜிங்கான மைக்ரோ USB போர்ட் இங்க கொடுத்துருக்காங்க. கீழ்ப்புறம் வந்து இந்த கிரேடில் சார்ஜிங்கான அந்த ப்ரொவிஷன் இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு SOS எமர்ஜென்சி கால் கீ. இது வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கீ இங்க கொடுத்துருக்காங்க. பின்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்கு. இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். இன்டர்னல் ஸ்கிரீன் வந்து 2.8 இன்ச் ஸ்கிரீன், நல்ல பெரிய ஸ்கிரீனா இருக்கு. இது எக்ஸ்டர்னல் ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா 1.77 இன்ச் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்கிரீன். இதை நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். கீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு சைஸ்ல கீஸ் எல்லாம் இருக்கு. பேக் பேனல் ரிமூவ் பண்ணா 2 நேனோ சிம்கள் மற்றும் ஒரு SD கார்டுக்கான ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. SD கார்டு வந்து 32 GB வரைக்கும் நம்ம போட்டுக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ பேட்டரியை போட்டு நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மெனு பாருங்க, சிங்கிள் ஐகான் மெனுவாக கொடுத்துருக்காங்க. கால் ஹிஸ்ட்ரி, கான்டாக்ட்ஸ், மெசேஜிங், மல்டிமீடியா, இன்டர்நெட், செட்டிங்ஸ், அலாரம் கிளாக், எக்ஸ்ட்ராஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருக்கு. சிம் டூல் கிட் இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு VGA கேமரா. ஸோ இதில் ஒரு மீடியமான ஒரு கிளாரிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் நீங்கள் வந்து வீடியோவும் எடுத்துக்கலாம். இந்த ஓரியன்டேஷனில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நோக்கியா ஆன்லைன் ஸ்டோரில் 4699க்கு இது நான் வாங்கினேன். இது என்னென்ன கலர்ஸில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ரெட் மற்றும் ப்ளூ. இது 48 MB ரேமும் 128 MB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொண்ட ஒரு ஃபோன். இது வந்து டியூவல் சிம். இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் பாத்தீங்கன்னா யூனிசாக் T107 CPU கொடுத்திருக்காங்க. இதுல வந்து மல்டிபிள் கேம்ஸ் இருக்கு. இதனுடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா S30+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்ரைட்டரி நோக்கியா ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதுல கொடுத்திருக்காங்க. FM வந்து வயர்ட், வயர்லெஸ் இந்த ரெண்டுமே நம்ம டியூவல் மோட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். MP3 சப்போர்ட் இருக்கு. இதனுடைய வெயிட் வந்து 123 கிராம் வெயிட் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி கீயை லாங் பிரஸ் பண்றதன் மூலமா இது வந்து SOS காலிங் ஃபங்க்ஷன் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதுல கான்டாக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிங்க் ஆண்ட்ராய்ட் வயா BT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை வந்து ப்ளூடூத் மூலமாக நம்ம இந்த நோக்கியா 2660 Flip மாடலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நல்ல ஒரு கிளாரிட்டி அண்ட் போதுமான அளவுக்கு லவுட்னஸ் இருக்கு. நம்ம சைடில் இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி SOS காலிங் இந்த பட்டனை வந்து நம்ம இந்த இடத்துல கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே SOS அப்படிங்கிற ஒரு மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த SOSல போயிட்டு ICE கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள உங்களுக்கு நீங்க 1 2 3 4 5 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த SOS மெசேஜ் கூட பாருங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் இன் அன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்கு. ஸோ இந்த SMS மற்றும் கால்ஸ் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ்ல பாத்தீங்கன்னா டார்ச் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நல்ல டார்ச் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், கால்குலேட்டர், வாய்ஸ் ரெக்கார்டர், கவுண்டர்ஸ், கேலண்டர், கவுண்ட் டவுன் டைமர், ஸ்டாப் வாட்ச், கன்வெர்ட்டர் இதெல்லாமே எக்ஸ்ட்ராஸ்ல இருக்கு. ஸோ கேம்ஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் கொடுத்துருக்காங்க. டெட்டிஸ் இருக்கு, ரேசிங் அட்டாக் இருக்கு, ஏரோ மாஸ்டர், டூடில் ஜம்ப், கிராசி ரோட், ஏர் ஸ்ட்ரைக் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ வந்து இந்த மெனு ஸ்டைல் வந்துட்டு 3x3 into 1x1 அந்த மாதிரி ஸ்டைலில் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஐகான் மெனுல இருக்கு. இப்போ இதை வந்து 3x3 ஐகான் ஸ்டைலில் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இங்கே போயிட்டு 3x3 செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு 3x3 வியூவில் உங்களுக்கு மெனு வந்து ஷோ பண்ணோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டயல். இந்த ஸ்பீட் டயல் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா செட்டிங்ஸ் போய்ங்க, பர்சனலைசேஷன் போய்ங்க, இதில் கீபேட் போய்ங்க, இதில் வந்து ஸ்பீட் டயல் அப்படின்னு இருக்கு. இதில் எடிட் பண்ணிக்கங்க. ஒரு 7 நம்பர் வரைக்கும் நீங்கள் ஸ்பீட் டயல் செட் பண்ணிக்கலாம். இதே செட்டிங்ஸில் நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து டைம் அண்ட் லாங்குவேஜ் போய்ங்க, ஃபோன் லாங்குவேஜ் கீழே போனீங்கன்னா தமிழ் இருக்கும். ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம நம்மளுடைய மொழிக்கு மாற்றிக்கலாம். இன்னொன்று ஃபேஸ்புக் அப்ளிகேஷன். இது வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகுது, ஆப்ரா ப்ரௌசரில். அடுத்தது இப்போ இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்டேட், சிஸ்டம் போயிட்டு சிஸ்டமில் ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்டேட். எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கப்படல இது வரைக்கும். இந்த நோக்கியா 2660 ஃபிளிப் போன்ல ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த SOS கீ, இந்த ஒரு எமர்ஜென்சி கீன்னு சொல்லலாம் இதைய. ஸோ இந்த கீ வந்து நம்ம எப்படி செட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு செட்டிங்ஸ் போய்க்குங்க, டிவைஸ் போய்க்குங்க. இதுல வந்து SOS மற்றும் ICE இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ICE அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு அர்த்தம். ICEனா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஃபர்ஸ்ட் SOS பார்க்கலாம். இதுல ICE கான்டாக்ட்ஸ் வந்து இது செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல நான் இதுல ஒரு கான்டாக்ட் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல மொத்தமா 2 3 4 5 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல உங்களுடைய போன் புக்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். SOS மெசேஜ், இது வந்து நம்ம என்ன நமக்கு மெசேஜ் சென்ட் பண்ணணும், எமர்ஜென்சியா இருக்கிறப்ப என்ன மாதிரியான மெசேஜ் வந்து நம்மளுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கறத இங்க நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SOS செட்டிங்ஸ். இதுல வந்து SOS கால் பண்ணணுமா இல்ல SOS மெசேஜ் இல்ல ரெண்டுமே வேணும்னா நம்ம ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெண்டுமே செலக்ட் பண்ணிருக்கேன். SOS கால் மற்றும் SOS மெசேஜ் இந்த ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ இது தவிர ICE இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபோல நம்ம அங்க கொடுத்துக்கலாம். நேம், நம்மளுடைய பர்த் இயர், ஹைட், நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ், லாங்குவேஜ் இது எல்லாமே கொடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல நம்ம கொடுத்துக்கலாம். அலர்ஜிஸ், பிளட் டைப், வேக்சினேஷன் போட்டிருக்குமா இல்லையா, மெடிகேஷன் என்ன மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், அதர் இன்ஃபோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இதுல கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த ICE கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல நம்ம 5 கான்டாக்ட்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுல ஒரு கான்டாக்ட் வந்து நான் இதுல ICE கான்டாக்ட்ஸ்ல சேவ் பண்ணிருக்கேன். இப்போ SOS பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து லாங் பிரஸ் பண்றப்ப உங்களுக்கு இது வந்து இந்த மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். கால் போகும், மெசேஜ் வந்து சென்ட் டு RVT சொல்லிட்டு வருது. ஸோ உங்களுக்கு மெசேஜும் போயிடும், காலும் போகும். உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறத இன்டிமேட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த LED ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரியா இந்த SOS அலர்ட் வந்து நம்ம சேவையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய 1.77 இன்ச் இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இன்டிமேஷன்ஸ் வந்து நம்ம எப்படி பாக்குறதுன்னா, நீங்க சைட்ல இருக்கக்கூடிய கீயை ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு என்ன SMS வந்திருக்கு, என்ன இன்கமிங் கால், ஏதாவது மிஸ்ட் கால்ஸ், அலர்ட்ஸ் இந்த மாதிரியான அலர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுலயே நம்ம இன்டிமேஷன் பார்த்துக்கலாம். ரெக்கார்ட் ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. கேமரா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த கேமரா அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நோக்கியா 82104G ஃபீச்சர் போன்ல பார்த்த அதே கேமரா செட்டிங்ஸ் தான், வேற டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த போனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது தான் இதனுடைய பிளிப் டிசைன். இரண்டாவது, இந்த நோக்கியா பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குவாலிட்டி ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய இந்த ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர். மூன்றாவது பாத்தீங்கன்னா ஆடியோ லவுட்னஸ் வந்து இதுல நல்லா இருக்கு. இதுல கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, இது வந்து ரொம்ப பெரிய கீபேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இந்த டி பேடுடைய எட்ஜஸ் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு.
இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த கீஸ் உடைய இந்த கீபேட் மற்றும் இந்த SOS ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்தா இது வந்து ஒரு வயதானவர்களுக்கான ஒரு போனோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பாவே வருது. இந்த பேட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி சேவர் மோட் ஒரு பேட்டரி ஆப்டிமைசேஷன் மோட் ஏதாவது கொடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மற்றும் இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம RVT ரமேஷ் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.